வணக்கம். நான் டாக்டர் அருள்பதி முருகேசன். இன்றைக்கி சாரசூத்திரம் பற்றி பார்க்கலாம். ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் மொத்தம் 8 பிரிவுகள் இருக்குங்க. அதில் ஒரு பிரிவு பேர் வந்து சல்லிய சிகிச்சை, அறுவை சிகிச்சையை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிகிச்சை. அது எதில் சொல்லியிருக்காங்கன்னா சுஸ்ருத சம்மிதை என்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அந்த சுஸ்ருத சம்மிதான்ற புக்கை எழுதின ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா. இவர் தான் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று எல்லாராலும் அழைக்கப்படுறாருங்க. நீங்கள் உலக லெவலில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் முதல்ல அறுவை சிகிச்சை பண்ண வருது சுஷ்ருதா. அவர் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ நவீன யுகத்தில் இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகள் வளர்ந்துருந்தாலும் கூட ஒரு சில வியாதிகளுக்கு சுஷ்ருதாவில் சொல்லப்பட்ட பேராசர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது அணுசஸ்திர கர்மான்னு சொல்லுவாங்க, ஷார கர்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரசூத்ரா போன்ற மருத்துவமுறைகள், அது மட்டும் இல்லாமல் லீச் தெரப்பி, இது போன்ற மருத்துவமுறைகள் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணி குணமாகாத சில வியாதிகளுக்கு கூட இந்த அணுசஸ்திர கர்மா பண்ணுறது மூலமாக முழு நிவாரணம் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சான வியாதி தான் இன்றைய காலகட்டத்தில் பௌத்திரம், அதாவது ஃபிஸ்டுலா இன் நானோ. ஃபிஸ்டுலா இன் நானோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசன வாயோட வெளிப்புற தோலுக்கும் மலக்குடலுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு அப்நார்மல் கம்யூனிகேஷன். அதாவது ஆசனவாயை சுற்றி ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துளைகள் இருக்குங்க. அந்த துளைகள் அப்படியே உள்ளே டெவலப் ஆகிக்கிட்டே போயிட்டு ஆசனவாய்க்குள்ளே ஓப்பன் ஆகும். அதாவது ஆக்சுவலாக அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனல் வெர்ஜி, அதாவது மல துவாரம் இருக்குல்ல, அதுலேருந்து 1.5 சென்டிமீட்டருக்கு உள்ள கிரிப்டோ, அதாவது டென்டேட் லைன் ஒரு லைன் இருக்கும், ரொம்ப உள்ள ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் டென்டேட் லைன், அதாவது இங்கிலீஷில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குங்க. சின்ன சின்ன துளைகள் கொண்ட ஒரு கிளாண்ட் இருக்குது. அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசனவாயில் வந்து வறட்சியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக ஒருவித திரவத்தை சுரந்து ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரிப்டோ கிளாண்டு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா மலம் கழிக்கும் போது அக்கேஷ்னலாக என்ன நடக்குது, அந்த அந்த மலத்தோட பார்ட்டிகல்ஸு இந்த தொலைகளுக்குள்ளே போய் இன்ஃபெக்டட் ஆகிடுது. இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கேருந்தே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்லோவாக மெச்சூர் ஆகி என்ன ஆகுது, அது ஃபிஸ்டுலா ட்ராக்காக வெளியில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா அது வந்து ஆன்டீரியர் தான் மேல் பகுதி, போஸ்டீரியர் கீழ்ப்பகுதி, லேட்டரல்னால் 2 பக்கமும். ஸோ ஃபிஸ்டுலா வந்து எப்படி வேணாலும் வரலாம். மெயின் கல்ப்ரிட் பார்த்திங்கன்னா அந்த கிரிப்டோ கிளாண்ட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அந்த கிரிப்டோ கிளாண்ட் இன்ஃபெக்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் ஆச்சாரர்கள் முறைப்படி அனலைஸ் பண்ணி சுஷ்ருதா என்ன பண்ணியிருக்காருன்னா சாரசூத்திர முறையில் பண்ணுறதுனால 100% ரெக்கரன்ஸ் ரேட்டே இல்லாமல் அவர் வந்து அந்த காலத்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அவர் அன்றைக்கி பண்ண அந்த வைத்திய முறையை பார்த்திங்கன்னா பல நாடுகளில் இருந்து ஈவன் இப்போ மருத்துவ முறை இவ்வளோ வளர்ந்துருந்தோம், வெவ்வேறு நாடுகளில் US போன்ற பல நாடுகளில் சர்ஜரி பண்ணி 1 முறை இல்லை 4 முறை 5 முறை கூட ஃபிஸ்டுலாக்கு சர்ஜரி பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா சாரசூத்திரம். இப்போ கூகுளில் பாருங்கன்னா சாரசூத்திரன்ற வார்த்தையை இப்போ தான் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. அந்த வார்த்தை எத்தனை பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முறையில் பண்ணக்கூடிய ஃபிஸ்டுலா சிகிச்சையானது ரெக்கரன்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மி. இந்த சாரசூத்திரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ஷாரம்னு ஒரு அதாவது க்ஷாரம் என்பது காரம்னு தமிழில் அர்த்தங்க. ஓகேங்களா. அந்த காரத்தன்மையுடைய மருந்தை லெனின் த்ரெட்டில் அப்ளை பண்ணுறாங்க. அது ஸோ நம்ம சாரசூத்திரம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 நாள் ஆகும். அந்த 21 நாள் ப்ராசஸுக்கு முன்னால் முதல்ல சாரம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம சாரத்தை எப்படி பண்ணுறோன்னா அப்பாமார்க க்ஷாரத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்னொரு தருணத்தில் க்ஷாரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஷாரை ப்ரிப்பேர் பண்ணி இருக்குது, தனியாக வச்சுருக்கோம். இப்போ கள்ளிப்பாலை மட்டும் கலெக்ட் பண்ணணும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம்மரில் தான் கள்ளிப்பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்றாங்க. மழை காலங்களில் கள்ளிப்பால் திக்காக இருக்காது. சம்மரில் கலெக்ட் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் ஒரு வச்சுருக்கணும். அந்த கண்ணாடி பாட்டிலில் நம்பர் 20 லெனின் பார்பர் த்ரெட்டை சோப் பண்ணி டெய்லி நினைக்கணும். 6 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும். அந்த மாதிரி 11 நாள் தொடர்ந்து பண்ணணும். 11 நாள் தொடர்ந்து பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஒரு 8 நாளைக்கு திரும்பவும் அதே மாதிரி காலையில் கள்ளிப்பாலை நல்லா நினச்சிட்டு அதுக்கு மேலே ஷாரம் ஒரு கோட்டிக்கு மாதிரி தடவணும். அந்த மாதிரி ஒரு 8 நாள். ஸோ ஏற்கனவே ஒரு 11 நாள், இது ஒரு 8 நாள், டோட்டலாக 18 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் திரும்பவும் கடைசி முறையில் என்ன பண்ணோம், அந்த கள்ளிப்பாலில் நனைச்சி அதுக்கு மேலே மஞ்சள் தடவணும். அந்த மாதிரி ஒரு 3 நாள், டோட்டல் 21 நாள் இதை ப்ராசஸ் பண்ணி UV எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் காற்று ஸ்டெர்லைஸும் பண்ணி காற்று போகாத மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபிஸ்டுலா உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபிஸ்டுலா உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா
ஃபிஸ்டுலா நான் எப்போ சொல்லியிருக்கிறேன், வெளிப்புற ஆசனவாய் பார்த்து வெளிப்புறத்தில் ஒரு கட்டி மாதிரி இருக்கும், ஆசனவாய்க்குள்ளேயும் ஒரு ஓப்பனிங் இருக்குன்றேன். ஸோ வெளி ஓப்பனிங்லேருந்து உள் ஓப்பனிங் வழியாக ஒரு காப்பர் கம்பி மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனுப்பி அதை உள்பக்கமாக கொண்டு வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருவாங்க. இந்த ப்ராசஸ்ஸை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இது ஒரு பேராசர்ஜிக்கல் ப்ரொசீஜர். பேஷண்ட் வந்து முன்னாலே வந்து ப்ராப்பர் டயட் எடுக்கணும், அடுத்த நாள் காரணம் ஸ்டமக் வாஷ் பண்ணியிருக்கணும், மிதமான டயட் சாப்பிட்ருக்கணும், அந்த இடத்த வந்து மறுக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ப்ராப்பர் ஸ்டெரிலைசிங் மெத்தட்லாம் இதை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உள்பக்கமாக அந்த காப்பர் வயரை கொடுத்து வெளிப்பக்கமாக வந்து முடிச்சு மாதிரி போட சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த முடிச்சு வந்து போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபிஸ்டுலாவில் இருக்கக்கூடிய கலெக்டர் பஸ் மெட்டீரியல்லாம் வந்து த்ரெட் வழியாக வெளில வரும். ஸோ இந்த த்ரெட்டே என்ன பண்ணுதுன்னா அறுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிப்புற கட்டிக்கும் உள்புற கட்டிக்கும் இடையில வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா வாரம் ஒரு முறை இந்த 5 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டர் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டருக்கான ஸ்பேஸை வந்து அறுக்கும், அதுவே ஆற்றும். அதாவது அறுக்கிற வேலையும் அதுதான் பண்ணுது, பஸ்ஸை ட்ரைன் பண்ணுற வேலையும் அதுதான் பண்ணுது, காயத்தை ஆற்றுற வேலையும் அதுதான் பண்ணுது. ஸோ 3 வேலையும் சாரசூத்திரம் பண்ணுது. இந்த முறையில் பண்ணக்கூடிய சிகிச்சையானது கிட்டத்தட்ட 100% சொல்லலாம் சக்ஸஸ் ரேட் இருக்குது. எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து சாரசூத்திரத்தை ஃபிஸ்டுலாக்கு சக்ஸஸ் ரேட் நிறைய இருக்கிறதுனால நிறைய நாடுகள்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த வைத்திய முறையை பண்ணிக்கிறாங்க. இங்கே சென்னையில் அசோக் நகரில் நலம் ஆயுர்வேதா ஆனோரெக்டல் சிறப்பு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த சிகிச்சையை பண்ணி பயன்பெறுறாங்க. நன்றி, வணக்கம்.